பிரேக்ஃபாஸ்ட். நைட்டு வச்ச இட்லி மிச்சமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. நம்ம இட்லி பொடி மாஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மிக்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப அவங்க செஞ்சு தாங்கன்னு திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க. எண்ணெய் ஊற்றிட்டேன், கடுகு போட்டாச்சு, வெங்காயம் போட்டுருவோம், பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருவோம். காரத்துக்காக பச்சை மிளகாய் போட்டுட்டேன். இப்படி கலருக்காக நான் போடுறேன்னு பார்த்துக்கோங்க. லைட்டாக, ஏன்னா கலருக்காக தான். இதை வதக்கி விட்டுருங்க. பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இட்லியை போட்டுருவோம். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் பிச்சு வச்சுருக்கேன். இதை அப்படியே போட்டுருவோம். நல்லா அப்படி கிண்டி விட்டுக்கோங்க. வெறும் நல்லா இட்லி வந்து அந்த பொடி வந்து ஃபுல்லாக ஆகிற மாதிரி லைட்டாக அப்படி பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா பரட்டி விட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு போட்டுட்டு கிண்டிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஓகேங்களா, மீதமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. இட்லி இந்த மாதிரி போட்டு பாருங்கள். டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை லைட்டாக அப்படி விட்டுக்கோங்க. சைடும் போடுற மாதிரி லைட்டாக. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. ஓகே, ஆனால் நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். பட் இது சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறப்ப இது விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, இட்லி பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி டேஸ்டியாக இருக்கா என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.